வாடகை தராததால் நிறுவனத்தின் பொருட்களை விற்ற பாஜக நிர்வாகி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூரில் வாடகை தராததால் அந்த கட்டிடத்திற்குள் புகுந்து அந்த பொருட்களை சூறையாடிய பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாடகை தராத காரணத்தால் பொருட்களை எடுத்து அவர் விற்றிருக்கிறார் என்பது புகார். சுந்தரமூர்த்தி என்பவர் வாடகை தராததால் பனியன் நிறுவனத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 30 தையல் இயந்திரங்களை பாஜக நிர்வாகி முருகேசன் விற்றது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுந்தரமூர்த்தி புகார் அளித்த நிலையில் தற்போது பாஜக நிர்வாகி முருகேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாடகை தராததால் நிறுவனத்தின் பொருட்களை விற்ற பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமசாமி இணைக்கிறார். ராமசாமி, என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் சோழிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவர் வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த பாஜக ஐடி விங் நிர்வாகி முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் பனியன் கம்பெனியானது வாடகைக்கு எடுத்து நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 1 மாத காலமாக கம்பெனியில சரியான வேலை இல்லாததால், ஆர்டரும் இல்லாததால் கம்பெனியை பூட்டிட்டு தனது சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் 1 மாத வாடகையாக சுமார் 25,000 வரை அந்த வாடகையானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த 1 மாத வாடகை தராத சூழலில் சுந்தரமூர்த்தியின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமலேயே அவர் வாடகைக்கு எடுத்திருந்த கம்பெனியின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 30 தையல் இயந்திரங்களை சுந்தரமூர்த்தியின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் இவர் தனியாக விற்றுள்ளார். இந்த நிலையில் சுந்தரமூர்த்தி மீண்டும் திருப்பூர் வந்து தனது கம்பெனியை திறந்து பார்த்த பொழுது அங்கிருந்த 30 இயந்திரங்கள் விற்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் தான் இவர் இது குறித்து வேலம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை செய்த போலீசார் பாஜகவை சேர்ந்த முருகேசன் இயந்திரங்களை எடுத்து விற்பனை செய்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை இன்று கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.